தக்காளி ஊறுகாய் செய்யலாம். இது பாருங்க, தேவையான அளவு என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, இருட்டாக இருக்குது, கொஞ்சம் தெரியல, லைட்டும் இல்லை. இது பாருங்க, கறிப்பழந்தலை ஒரு ஒரு கொத்து, ஒரு பிடி, அப்புறம் பூண்டு ரெண்டு கட்டி பாருங்க, வரமிளகாய் தேவையான அளவு, கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உண்டுனா போட்டுட்டேன். கொஞ்சம் ஒரு 4 சீரகம், கொஞ்சம் 4 கொத்தமல்லி, வர கொத்தமல்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி 1 கிலோ அரிஞ்சு கழுவி சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தக்காளியை எண்ணெயில் போடுறோம். எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆனது இது ஒரு அரை இது வதங்கினோன்னே மிளகாய், பூண்டு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம் எல்லாத்தையுமே அதிலே போட்டுடுறோம். மக்களே பாருங்கள், தக்காளி, வரமிளகாய், 2 கட்டி பூண்டு, 1 கிலோ தக்காளி, கறிவேப்பிலை தழை, உப்பு, சீரகம் ஒரு 4, கொத்தமல்லி ஒரு 5-6 போட்டு வதக்கி, இதான் காற்று மழை வர மாதிரி இருக்கு, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிருக்கலாம். பச்சையும் ஆட்டுவாங்க, இப்படி வதக்கி ஆட்டணும்னா நல்லா வாசமாக அருமையாக இருக்கும், செமையாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் இதை செஞ்சு சாப்பிட்லாம். ஆட்டிட்டு செஞ்சு காமிக்கிறேன். வணக்கம் மக்களே, இப்போ பாருங்கள், நான் தக்காளியை ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1 கிலோ தக்காளி, பூண்டு 2 கட்டி, வரமிளகாய், உப்பு, ஒரு 4 சீரகம், 4 கொத்தமல்லி போட்டு உப்பு போட்டு ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1 கிலோ தக்காளி இது பாருங்கள், இருட்டாக இருக்க தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு சின்ன டம்ளர், 1 டம்ளர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தெரியுதா? தெரியவே மாட்டேங்குது. 1 டம்ளர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதை வேற வந்துருச்சு. இப்போ கடுகு போட போகிறேன். அப்புறம் பாருங்கள், உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 வரமிளகாய், பெருங்காயப்பொடி, சிசி பெருங்காயம் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த கடுகு, உளுத்தம் பருப்பு அடுத்தது போட போகிறேன். 2 வரமிளகாய், கறிவேப்பிலை தழை, பெருங்காயத்தூள். இப்போ கடுகு பொரிஞ்சோன்னா இதெல்லாம் போட போகிறேன். மழை வருது, உங்களுக்கு காது கேட்குதான்னு தெரில, இருட்டாக இருக்குது மக்களே, இருட்டாக இருக்குது. நல்லா தொலைவிட்டுக்கிட்டே இருக்கணும் செய்யாமல். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் வெந்து எண்ணெய் மேலே மிதங்கி வரும்போது எடுத்து வச்சு ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கிட்டோன்னா ஊறுகாய் ரெடி. தக்காளி ஊறுகாய். ஒரு வேளை ஃபோனுக்குன்னு வந்தால் நின்று போயிடும், அதுக்கு தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், தெரியுதாலும் எனக்கு தெரியல. ஆனால் தக்காளி ஊறுகாய் ரெடி. அதுலேருந்து என்னென்ன போட்டுன்னு சொல்லிடுறேன். மழை வேறு ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது மக்களே. 1 கிலோ தக்காளி, 2 கட்டி பூண்டு, கொஞ்சோண்டு ஒரு 5-6 சீரகம், ஒரு 5-6 கொத்தமல்லி, கறிவேப்பிலை தழை, வரமிளகாய் அது போட்டு நல்லா வறுத்து தக்காளியில் போட்டு வறுத்து எடுத்தாச்சு. அப்புறம் உப்பு போட்டு ஆட்டி எடுத்துகிட்டு வந்து கடுகு, கறிவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, பெருங்காயம் 2 வரமிளகாய் போட்டு தாளித்து வச்சாச்சு. நல்லா கொதித்து எண்ணெய் மேலே மிதங்கி வந்தோம்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி ஊறுகாய் ரெடி. எதுக்கு வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எதுவாக இருந்தாலும் போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் மக்களே. மக்களே, தக்காளி ஊறுகாய் ரெடி. பாருங்கள், நல்லா இருக்கா? எனக்கு ஒன்றும் தெரியல, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். நல்லா தான் எண்ணெய் இப்படி மிதங்கி வர வரைக்கும் எல்லாம் வணக்கணும். அன்னைக்கு எடுத்து வச்சு ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கிட்டோன்னா என்னத்துக்கு வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் மக்களே. இட்லி, தோசை. இது இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் என்னென்ன போட்டேன்னு. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. தக்காளி நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். 1 கிலோ தக்காளி, ஒரு 4 சீரகம், ஒரு 4 கொத்தமல்லி, பச்சை கருவேப்பிலை, 2 கட்டி பூண்டு, உப்பு போட்டு நல்லா வதக்கி கொண்டு போய் ஆட்டிக்கிட்டு வந்துட்டேன். கடுகு, கறிவேப்பிலை போட்டு கொஞ்சோண்டு உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுட்டு கொஞ்சம்
கொஞ்சம் உண்டுனா பெருங்காயம் பொடி போட்டு நல்லா வணக்கி விட்டு இதை எடுத்து ஊற்றி இப்படி எண்ணெய் மேலே மிதங்கி வர வரைக்கும் நல்லா அப்படியே பக்கத்தில் நிற்காதீங்க. எண்ணெய் கொஞ்சம் உண்டுனா ஊற்றுறதுனால 1 டம்ளர் எண்ணெய் ஊற்றுனேன், கடலெண்ணெய். நல்லெண்ணெய் ஊற்றலாம், நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, 1 லிட்டர் ஒரு பெரிய டம்ளர்லேயே 1 டம்ளரு கடலெண்ணெய் தான் ஊற்றுனேன். ஊற்றி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தக்காளி ஊறுகாய் ரெடி. மக்களே, நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாசம் அருமையாக இருக்குது.